கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினா 10 கோடி தராங்களாம். அவங்களே பஞ்சத்தில் அடிபட்டு பன்ரோட்டிக்கு ஆசைப்பட்டு மதம் மாறினவங்க. அவங்க எப்படி உனக்கு 10 கோடி தருவாங்க? கோயில்பட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தவர்கிட்ட ராஜவேல் அப்படின்ற கர்த்தரோட கடுமையான விசுவாசி ஒருத்தவர், நீங்கள் வந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுங்க, அப்படி நீங்கள் மதம் மாறுறீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு நம்மளும் ஆகா 10 கோடியா அப்படின்ட்டு வாயை பிளந்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி இந்தியாவிலலாம் இதெல்லாம் இல்லீகலு, மதம் மாதிரி பணம் கொடுக்குறது, அதனால வந்து அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இந்த இளைஞரும் ஓகே பணம் தானே எங்கேருந்து வந்தா என்ன அப்படின்ட்டு சரின்ட்டார். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் போட்டு, அமெரிக்காவிலேருந்து பணம் போடணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், வருமான வரியும் கட்டணும், அதுக்கெல்லாம் ஒரு 4 5 லட்சம் செலவாகும், அதை மட்டும் கூகுள் பேல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு இருக்காரு. சரி பணந்தே வரப்போகுதுல அப்படின்னு சொல்லி வட்டி கிட்டி காசை வாங்கி 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இலவு காத்த கிளி மாதிரி நம்ம கோயில்பட்டி வாலிபர் காத்துக்கிட்டே இருக்காரு. அவன் போனே எடுக்கல, போனும் போல. அப்புறம் கடுப்பாகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ராஜவேல் அப்படின்ற கர்த்தரோட விசுவாசியை கைது பண்ணிடுச்சு காவல்துறை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல நம்ம மதம் மாறினாதே தசம பாகம் கட்டு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து காசை பிடுங்குவாங்க. இப்போ மதம் மாறுறதுக்கு முன்னாடியே காசை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கங்க.